குறிப்பிட்ட ஆதாரங்கள் இல்லைன்னா நம்மளால இங்க இருக்க முடியுமா முடியாதாங்கிற நிலைமையில நெருக்கடிகள்ல இருக்கோம். உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. பெண் பிள்ளைகள் பாதுகாப்பு மிக கேள்விக்குறியான சமூகத்துல இருக்கோம். உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. பாலியல் வன்கொடுமை நம்பர் 1ல இருக்க நாட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. என்ன சூழ்நிலையிலையும் நான் தலாக் கொடுத்துருவேன் குலாக் கொடுத்துருவேங்கிற ஒரு மோசமான சிச்சுவேஷன்ல நாடு இருக்கு, மக்கள் சமூகம் இருக்கு. உங்க பிள்ளைகளை நல்லா படிக்க வைங்க. 12th முடிச்சு ஒரு டிகிரி வாங்கி அறிவின் தளத்தை நோக்கி போய் சொந்த காலில் ஹலாலா நின்றுவேன் நானு அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த கல்வி தான் தர முடியும். படிக்க வைங்க உங்க பிள்ளைகளை. இல்லைன்னா ஆரம்பத்துல நான் பேசினேன், பல இப்ளீஸின் கூட்டாளிகளை போல ஏதோ ஒன்று மேக்கப்புகளையும் பேண்ட் சட்டைகளையும் கிப்பிகளையும் தேடி கொண்டு போகிற ஆபத்து வரும். ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கு. எனவே பிள்ளைகளை படிக்க வையுங்கள். இன்னைக்கு நாங்க இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தோம் அப்படின்னா நாங்க படிச்ச புத்தகங்கள் இல்லைன்னா இந்த உலகத்துல இந்த வெளிச்சம் கிடைக்க வாய்ப்பே கிடையாது. 2000 புக்கு வச்சிருந்தோம். ஆனா ரசூலாவை பற்றி ஒரு புக்கு கூட கையில கிடைக்காத மாதிரி ரொம்ப பாதுகாப்பா வச்சிருந்தாங்க. ஏன் கிடைக்கல? 2000 புக்கு வாங்க தெரிஞ்ச எங்களுக்கு ஒரு புக்கு, இஸ்லாத்தை பத்தி ஒரு புக்கு கிடைக்கலையே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை பெரிய சீர்திருத்தவாதி, பெண் விடுதலைக்கு சொந்த